வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கோம். மினி பர்ச்சேஸ் தாங்க. மினி பர்ச்சேஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரீன் சில்லி வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா. இது கொஞ்சம் காரம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கலாக இருக்குங்க. செம்ம காரம், ஃபைஜஸ் அப்படி இருக்கும். ஸோ இந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வந்து வாங்கியிருக்கேன். 1/2 kg வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ்லாம் வேணுன்னா சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் புதினா வந்து பார்த்திங்கன்னா 2 கட்டு வாங்கியிருக்கோம். மீடியம் கட்டு தான், ரொம்ப பெரிய கட்டுலாம் இல்லைங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், சின்ன சின்ன கட்டு தான். ஸோ வந்து 2 வாங்கியிருக்கேன் புதினா. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா சக்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணோடு இருக்குது பாருங்களேன். இதோடு சேர்த்து தான் வெயிட் போடுவாங்க நம்மளுக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது இது பார்க்குறதுக்கு. 3 கிழங்கு இருக்குது, சக்கரை வெள்ளிக்கிழங்கு. அதுக்கப்புறம் லெமன் வந்துட்டு ஒரு 3 பழம் தான் வந்து வாங்கினேன். லெமன் கொஞ்சம் ரேட்டு, ஏன்னா சம்மர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாங்க சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் லெமன் வந்து 7 rupees ஒன்று மட்டும் 7 ரூபா அப்படி சொல்லி போட்டிருந்தாங்க. நான் வந்து 3 தான் வந்து வாங்கினேன். ஏன்னா கோல்டும் இருக்குது, ஹீட்டும் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனாலே வந்து லெமன் இருந்தால் லெமன் ஜூஸ் வந்து சாப்பிடணும்னு தோணும். எதுக்காகன்ட்டு 3 மட்டும் வாங்கினேன், போதும் சொல்லிட்டு 3 லெமன் வாங்கியிருக்கேன். ஸ்வீட் கார்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வாங்கினேங்க. 3 ஸ்வீட் கார்ன் வந்து வாங்கியிருக்கோம். இது ஃபுல்லுன்னு பார்த்திங்கன்னா பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த கவர் போட்டு பேக்கேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு வந்து பாருங்கள், அந்த மணிக்கல் எப்படி இருக்குது, அந்த முத்துக்கள் அழகாக இருக்குதுங்க. ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா அந்த முத்துக்களோடு வச்சு ஒரு 3 வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் மஷ்ரூம் வந்து 2 வாங்கியிருக்கோம். 2ன்னா சாண்ட்விச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூம் சாண்ட்விச் நல்லாயிருக்கும். ஸோ மஷ்ரூம் சாண்ட்விச்சுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டுன்னா அந்த பிராண்டு வேறு. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணணும், நல்லா வாஷ் பண்ணிட்டு தாங்க அதை செய்யணும். 2 பாக்கெட் வந்து வாங்கியிருக்கோம். 2 பேக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு வாங்கியிருக்கேன். பிரிட்டானியா சாண்ட்விச் ப்ரெட்டு வாங்கியிருக்கேன். சாண்ட்விச்சுக்கெலாம் சூப்பராக இருக்கும். காஃபி கூட கொடுத்துருக்காங்க. காஃபி டீ கூட சாப்பிட்லாம், டிப் பண்ணி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அண்ட் ரேட்டு 600 கிராம் 600 கிராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரேட் 60 ரூபா, 600 கிராம் வெயிட்டு. நான் வந்து ரொம்ப சாண்ட்விச் பிரியர், ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ரொம்ப நாள் ஆச்சு சாண்ட்விச் செய்கிறதில்ல. ஸோ அது ஒரே மாதிரி சாப்பிட்டுருந்தா போர் அடிக்குது இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் ப்ரெட்டில் 2 வாங்கியிருக்கேன். எங்களுக்காக மட்டும்தான். கேபேஜ் சாண்ட்விச் செய்யலாம் அப்படின்ட்டு தான் கேபேஜ் வாங்கினேன். கேபேஜ் வந்து 2 வாங்கியிருக்கோம். கோஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 வாங்கியிருக்கோம். சூப்பராக இருக்குது, செம்ம வெயிட்டு. ஆனால் இதோட ரேட்டு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. 12 ரூபாங்க ஒரு பீஸ் மட்டும். பரவாயில்ல தான் தோணுது எனக்கு. அதனால் நான் 2 வாங்கியிருக்கேன். ஸோ வந்து ஃப்ரெண்டுக்கு ஒன்று போய் கொடுத்துடலாம், அவள் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கினேன். அவள் எனக்காக ஏதாவது செய்வாள், ஸோ அவளுக்காக நான் செய்வேன், அவ்வளோதாங்க. ஃப்ரெண்டு மட்டும்தான், வேறு எந்த ரிலேஷனும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன் சைட்லேருந்து 3 நாமத்தை போட்டவங்க தான் அதிகமாக இருக்காங்க. என்னுடைய ஃபேமிலியிலல, என் ஹஸ்பண்டோடைய ஃபேமிலியில் வச்சு செஞ்சுட்டுவாங்க. இந்த வீடியோ பார்த்தாலையும் சாப்பிட்றாளே அப்படின்னுவாங்க. என் காசு தான், நாங்கள் வாங்கி வந்து சாப்பிடுவோம். ஆனால் அது கூட ஏன் சாப்பிட்ணும், ஏன் நல்லா இருக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ பேசட்டும், அவ்வளோதான். பேசுகிறவங்கள யாரும் நம்ம தடுக்க முடியாது இல்லையா. ஸோ அது 2 கேபேஜ் வாங்கியிருக்கேங்க. 2 கேபேஜ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேந்திர வாழைப்பழம். நான் ஃபஸ்ட்டு டைம் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நேந்திர வாழைப்பழம் வந்து ஆல்ரெடி சின்ன வயசில் சாப்பிட்ருப்பேன், எனக்கு ஞாபகம் இல்லை. சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா நேந்திர வாழைப்பழம் சாப்பிட்ருக்க ஃபீல் இருக்குது, ஆனால் ஞாபகம் இல்லை. ஸோ நேந்திர வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா 4 பழம் வந்து வாங்கியிருக்கேன். 4 பழம் வந்து பார்த்திங்கன்னா நேந்திர வாழைப்பழம் எதுக்காகன்னா சிப்ஸு போடலாம். ஸோ இதை வச்சு நம்ம என்னென்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு யாராவது ஸோ இதில் வந்து ஸ்வீட் போண்டா செய்யலாம் எனக்கு தெரிஞ்சு, நேந்திர பழம் சிப்ஸு. ஸோ இதுதான் தெரியும். உங்களுக்கு ஃபேன் கேக் கூட பண்ணியிருக்காங்க.
ஸோ ஆனால் எப்படி பண்ணுவீங்க நீங்கள் நேந்திர பழம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா குக் பண்ணுறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஆரஞ்சு, சாத்துக்குடி வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ கொஞ்சம் கூட தான் இருக்கும். இப்போ வந்து சம்மருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டு மார்னிங் எடுக்கிறது நல்லது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வாங்கிட்டு, அப்படியே ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்ட்ரீட் சைடில் விற்பாங்கள்ல அவங்கக்கிட்ட தான் வந்து வாங்கினேன். சாத்துக்குடி, அதுக்கப்புறம் ஆரஞ்சும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே எடுத்து போடுறதுனால இந்த பழம் இந்த அளவுக்கு டேமேஜ்லாம் ஓரளவுக்கு வந்திருக்குதுங்க. ஸோ நான் டேமேஜ் பார்க்கல, அதில் இன்னொரு டேமேஜ் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பழம் இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா டேமேஜ். ஸோ என்ன பண்ணுறது, இது என்னென்னா இங்கே ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், ப்ரெஸ் பண்ண உடனே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்படி தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதாவது அவங்களே வந்து எடுத்து போடுறாங்களா, ஸோ அப்போ வந்து நம்ம எதுவும் பார்க்க முடியல. அந்த மாதிரி வந்து வாங்கவே கூடாது. ஸோ நான் அப்படி வாங்கவும் மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கர்டு வந்து வாங்கினேங்க, 1/2 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா கர்டு கூட வந்து பார்த்திங்கன்னா மோர் வாங்கினேங்க. செம்ம சூப்பர். அது வந்து பட்டர் மில்க்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதில் வந்து புதினாவுடைய ஃப்ளேவர் இருந்தது, இஞ்சியோடைய ஃப்ளேவர் இருந்தது, பச்சை மிளகாவுடைய ஃப்ளேவர் இருந்தது. ஆனால் நம்ம சாப்பிடும்போது நம்ம வாயில் அரைப்படும் இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அந்த மோர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸாக நான் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஒரு மினி பர்ச்சேஸ். த்ரோட் ஃபீவர் இருக்குங்க. ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் வாங்கிட்டு வந்த இந்த மினி பர்ச்சேஸில் வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ் வாங்கியிருக்கோம், சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து காரத்துக்கு ஸ்பைசஸ்க்கு, ஸோ புதினா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மஷ்ரூம் வாங்கியிருக்கோம், கிரேவி மஷ்ரூம் பிரியாணி. ஸோ மஷ்ரூம் வந்து 65 கூட செய்யலாம். ஸோ வெஜிடபிள்ஸில் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பனானா, ஆரஞ்சு வாங்கியிருக்கோம், சாத்துக்குடி வாங்கியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் பிடிச்சிருக்குதுன்னு நீங்கள் என்ன வாங்குவீங்களோன்றது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.